அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்றும் மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மும்மொழி கொள்கையை சுற்றி அரசியல் தமிழகத்தில் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மும்மொழி கொள்கை என்பது தாய்மொழியை மதிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், மும்மொழி கொள்கையில் இந்திய மொழிகள் வேறு எந்த மொழியை வேணாலும் கற்கலாம், இந்தி திணிப்பு என்பது தவறான தகவல் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிக்க முயற்சிக்கவில்லை எனவும், இரண்டு மொழிகள் தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் அதனுடன் சேர்த்து இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை கற்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் அந்த மும்மொழி கொள்கை என்கின்ற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வருங்கால இந்தியாவை கட்டமைக்கப்படுவதற்காகவும் சர்வதேச திறன் வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தேசிய கல்விக் கொள்கை என்பது பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கனவு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தியை திணிக்க முயற்படுவதாக தமிழகத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தி திணிப்பு என்பது மும்மொழி கொள்கையின் நோக்கம் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மூன்றாவது மொழியாக இந்திய மொழிகள் எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். தமிழில் இருக்கக்கூடிய மொழிகள், தமிழ் படிக்கக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழை தாய்மொழியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பிற மொழிகளை கற்கக்கூடாது என்று சொல்வது எந்த நோக்கத்தில் உடையது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது மத்திய அமைச்சருடைய பதில் என்னவாக இருக்கும் என்றால், தமிழக அரசிற்கு இந்தியை திணிப்பதற்காக மும்மொழி கொள்கை கொண்டு வரவில்லை, ஏதேனும் மொழிகளை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் பதில் தெரிவித்திருக்கிறார். எனவும் மும்மொழி கொள்கை என்பது ஏதேனும் ஒரு மொழியை கூடுதலாக கற்க மாணவர்களுக்கு திறனை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகவும், புதிய கல்விக் கொள்கையின்படி 3 மொழிகள் கற்பது கட்டாயம் என ஆக்கப்பட்டது மாணவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தி மட்டுமே படிக்க வேண்டும் என இதுவரை நாம் எந்த ஒரு உத்தரவும் அந்த அம்சமும் குறிப்பிடப்படவில்லை எனவும், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது உருவாக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு செய்ய முயற்சிப்பதாக அங்கு அரசியல் நடப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த PM பள்ளி திட்டத்தின் கீழ் மும்மொழி கொள்கையின் மூலமாக இருப்பதன் காரணமாக தமிழக அரசு கையெழுத்திட மறுப்பதாகவும், அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்தி திணிப்பு தமிழகத்தில் செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை என தெரிவித்திருக்கிறார். विषय भारत में हम लोग जब राष्ट्रीय शिक्षा नीति सभी लोग मानते हैं, एक आधा राज्य अपने राजनीतिक कारण से पॉलिटिकल इंटरेस्ट दे आर नॉट टोइंग द आइडिया. I will know education is concurrent list, but to create a competition among the students, to create a level playing field, we have to come to a common platform. NEP is the new aspirational common platform. Regarding language, I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल, we are organizing Kashi Tamil Sangamam to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be a other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. So there are a lot of things that you guys are doing.